வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம செல் சைடில் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி பை சைடில் பொசிஷன்ஸ் பை பண்ணியிருக்கோம். அது டார்கெட் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட அக்கௌண்ட்டில் ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா செல் சைடு என்ட்ரி நம்ம வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பை சைடு என்ட்ரி வச்சிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு மூவ் ஆனதுனால நம்ம 24,050 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் செல் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுடைய டார்கெட்ஸ் என்ன? எப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்போம். எஸ்டர்டே நம்ம சொன்னது தான். நம்மளுக்கு பை பொசிஷன் எஸ்டர்டேவே நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. 1,44,000 நியரஸ்ட்டாக நம்ம பை பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1,46,000 கிட்ட நம்மளுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டார்கெட் ரீச் ஆகுதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேஷனபிளாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால டார்கெட்ஸை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். மார்க்கெட் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக டார்கெட் போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நம்மளுக்கு மார்க்கெட் மொமெண்டம் குடுத்துட்டு இருக்கு. டார்கெட் போகுமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் இந்த பொசிஷனை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம இந்த பொசிஷனை ஹோல்டிங்கில நம்ம வைக்கக்கூடாது. சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 லாட்ஸ் எஸ்டர்டே நைட் நம்மளுக்கு ட்ரிகர் ஆச்சு. நைட் அரவுண்ட் ஒரு 10:00 போல நம்மளுக்கு ட்ரிகர் ஆச்சு. அதோட பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு P&Lல ஷோ பண்றேன். என்ன லெவல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட அக்கவுண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ல போனோம் அப்படின்னா, எஸ்டர்டே சில்வர்ல நம்ம எவ்வளோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல புக் பண்ணோம் அப்படின்றது தெரியும். லாஸ்ட்டு கமாடிட்டி செக்மெண்ட்டு எஸ்டர்டே பார்த்தோம்னா 21 நம்ம பர்ட்டிகுலரா செலக்ட் பண்ணியாச்சு. அதில பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ₹300 நம்ம புக் பண்ணியிருந்தோம். அது நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. அதில பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல ₹4,600 நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஹோல்டிங்கில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,200 லாஸ்ல இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொசிஷன் ப்ராஃபிட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. பொசிஷன் இப்போ நம்மளுக்கு அரவுண்ட் ஒரு ₹1,800 ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம். அத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் செல்லிங்கில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 24,050 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் செல் பண்ணியிருந்தோம். ₹138ல நம்ம பை பண்ணியிருக்கோம். நம்மளோட பொசிஷன் டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ₹40 நியரஸ்ட்டா நம்ம டார்கெட் குடுத்துருக்கோம். இந்த டார்கெட் ரீச் ஆகுதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில்வருக்கு நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2,31,000 நியரஸ்ட்டா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டார்கெட்டும் ரீச் ஆகுதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலா இன்னைக்கு நம்மளோட பொசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ₹6,000 ப்ராஃபிட் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த பொசிஷனுமே நம்ம புக் பண்ணல. புக் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்றத சொல்றோம். நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.